ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி நம்மை வழிநடத்தும் மனவலிமையையும் தைரியத்தையும் பெறுவது எப்படி. அதனால் நம் வாழ்வில் என்னென்ன வெற்றிகளை ஈட்டலாம் என்பதை ஒரு சுவாரஸ்யமான கதை வடிவில் காணலாம். சிறிய வண்ணத்துப்பூச்சியின் பெரிய கனவு. ஒரு அடர்ந்த வனத்தில் வண்ணமயமான பூக்களுக்கு நடுவே ஒரு சிறிய வண்ணத்துப்பூச்சி வாழ்ந்து வந்தது. அதன் இறகுகள் மங்கிய நிறத்தில் இருந்ததால் மற்ற வண்ணத்துப்பூச்சிகள் அதை கண்டுகொள்வதில்லை. நான் ஒரு சாதாரண வண்ணத்துப்பூச்சிதான், என்னால் எதையும் சாதிக்க முடியாது என்று அது அடிக்கடி தன்னுள்ளே சொல்லிக்கொள்ளும். ஒரு நாள் வானில் ஒரு பெரிய வானவில் தோன்றியது. அதை பார்த்ததும் அந்த சிறிய வண்ணத்துப்பூச்சிக்கு ஒரு ஆசை வந்தது. நான் அந்த வானவில்லின் உச்சிக்கு செல்ல வேண்டும் என்ற கனவு அதனுள் துளிர்த்தது. ஆனால் வானவில் எட்ட முடியாத உயரத்தில் இருந்தது. பல வண்ணத்துப்பூச்சிகள் அதை அடைய முயற்சி செய்து தோற்றிருந்தன. இருந்தாலும் இந்த சிறிய வண்ணத்துப்பூச்சி தன் கனவை கைவிடவில்லை. அது ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக பறக்க பழகியது. காற்று பலமாக வீசிய போதும் மழை கொட்டிய போதும் அது கலங்கவில்லை. பலமுறை கீழே விழுந்தது, அதன் இறகுகள் சோர்வடைந்தன. ஆனால் ஒவ்வொரு முறை விழுந்தபோதும் அது மீண்டும் எழுந்தது. அதன் மனவலிமை அதிகரித்தது. ஒரு நாள் தன் அனைத்து தைரியத்தையும் ஒன்று திரட்டி அது வானவில்லை நோக்கி பறந்தது. மேலே செல்ல செல்ல காற்று இன்னும் பலமாக வீசியது. அதன் சிறிய இறகுகள் வலித்தன. ஆனால் அதன் மனம் உறுதியாக இருந்தது. என்னால் முடியும் என்ற மந்திரத்தை அது திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டது. இறுதியாக அது வானவில்லின் உச்சியை அடைந்தது. அங்கு அந்த சிறிய வண்ணத்துப்பூச்சிக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. வானவில்லின் உச்சியில் இருந்த பனித்துளிகள் அதன் இறகுகளில் பட்டு மங்கிய நிறத்தை அழகான பிரகாசமான வண்ணங்களாக மாற்றின. மற்ற வண்ணத்துப்பூச்சிகள் ஆச்சரியத்துடன் அதை பார்த்தன. சிறிய வண்ணத்துப்பூச்சி தன் மனவலிமையாலும் தளராத தைரியத்தாலும் தன் கனவை அடைந்து தன்னையே மாற்றிக்கொண்டது. இந்த கதை நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், மனவலிமையும் தைரியமும் இருந்தால் எந்த ஒரு சாதாரண உயிரும் அசாதாரணமான சாதனைகளை செய்ய முடியும். வாழ்க்கை என்பது ஒரு கடல். அதில் நாம் பயணிக்கும் படகுதான் நம் வாழ்க்கை. இந்த பயணத்தில் அலைகளும் புயல்களும் வருவது நிச்சயம். அவை நம்மை நிலைகுலையச் செய்யும்போது நம் கையில் இருக்கும் ஒரே ஆயுதம் மனவலிமையும் தைரியமும்தான். சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு மிகப்பெரிய சவாலை நீங்கள் எதிர்கொள்ளும்போது உங்கள் மனதுக்குள் ஒரு சிறு சந்தேகம் எழுகிறது. என்னால் முடியுமா? இந்த ஒரு கேள்விதான் உங்கள் வெற்றியை தீர்மானிக்கிறது. இந்த சந்தேகத்தை தகர்த்தெறிந்து நிச்சயம் என்னால் முடியும் என்று நீங்கள் சொல்லும்போதுதான் உங்கள் மனதில் தைரியம் பிறக்கிறது. மனவலிமை என்பது என்ன? அது ஒரு உள் ஆற்றல். நாம் தடுமாறும் போதும் தோல்விகளை காணும் போதும் மீண்டும் எழுந்து நிற்கும் சக்திதான் மனவலிமை. இது ஒரு இரும்பை போல, எவ்வளவு உருகினாலும் அது மீண்டும் கடினமாகும். அதேபோல எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் நம் மனதை வலிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். தைரியம் என்பது என்ன? அது ஒரு செயல். பயம் இருக்கும்போதும் நாம் அஞ்சாமல் ஒரு காரியத்தை செய்வதுதான் தைரியம். நான் தோற்றுவிடுவேனோ என்ற எண்ணத்தை உடைத்து நான் முயற்சி செய்வேன் என்று முன்னேறுவதுதான் தைரியம். இந்த இரண்டும் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்தவை. மனவலிமை தைரியத்தை உருவாக்குகிறது. தைரியம் மேலும் மனவலிமையை பெருக்கும். இந்த இரண்டும் நம்மிடம் இருக்கும்போது நாம் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். நாம் கனவு காணும் ஒரு வேலையை அடைய வேண்டுமா? மனவலிமை வேண்டும். புதிய தொழில் தொடங்க வேண்டுமா? தைரியம் வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெரிய முடிவை எடுக்க வேண்டுமா? மனவலிமையும் தைரியமும் இரண்டும் வேண்டும். வாழ்க்கையில் வெற்றி என்பது ஒரு பயணமே தவிர ஒரு இலக்கு அல்ல. இந்த பயணத்தில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு அனுபவமும் ஒவ்வொரு தோல்வியும் நம்மை மேலும் வலிமைப்படுத்துகின்றன. தோல்விகளை பாடங்களாக கற்றுக்கொண்டு அவற்றிலிருந்து மீண்டு வந்து முன்னேறும்போதுதான் நாம் உண்மையான வெற்றியை அனுபவிக்கிறோம். நம் மனதை இரும்பை போல உறுதியாக்கி தைரியத்தை நம் துணையாக கொண்டு ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையுடன் எடுத்து வைப்போம். அப்போதுதான் நம் வாழ்க்கை ஒரு அற்புதமான பயணமாக மாறும்.
நம்முடைய ஒவ்வொரு கனவும் நிஜமாகும். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் மனவலிமைதான் உங்கள் மிகப்பெரிய சொத்து. உங்கள் தைரியம்தான் உங்கள் வெற்றிக்கான திறவுகோல். புதிய தொடக்கம். வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமான ஓவியம். நாம் ஒவ்வொருவரும் அந்த ஓவியத்தில் நம்முடைய தனித்துவமான வண்ணங்களைச் சேர்க்கிறோம். இந்த வண்ணங்களைச் சேர்ப்பதற்கு நமக்கு தேவைப்படுவது மனவலிமையும் தைரியமும்தான். சற்று முன்னர் நாம் ஒரு சிறிய வண்ணத்துப்பூச்சியின் கதையை கேட்டோம். அந்த வண்ணத்துப்பூச்சி தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தைரியமும் கொண்டு தன் கனவை அடைந்து தன்னை மாற்றிக்கொண்டது. அதேபோல நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு சிறிய வண்ணத்துப்பூச்சி உள்ளது. அதை தட்டி எழுப்பி அதன் உண்மையான திறனை வெளிக்கொணர வேண்டும். நீங்கள் இப்போது கேட்ட வரிகள் வெறும் வார்த்தைகள் அல்ல. அவை உங்கள் மனதை தட்டி எழுப்பும் சக்திகள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகளைக் கண்டு அஞ்சாதீர்கள். ஒவ்வொரு தடையும் ஒரு படிக்கல். அதை மிதித்து மேலே செல்லுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் எண்ணங்கள் உங்கள் யதார்த்தத்தை உருவாக்குகின்றன. நேர்மறையாக சிந்திக்கும்போது உங்கள் மனவலிமை தானாகவே அதிகரிக்கும். சிறு சிறு வெற்றிகளை கொண்டாடுங்கள். இது உங்கள் தன்னம்பிக்கையை வளர்க்கும். தோல்விகளை கண்டு சோர்ந்துவிடாதீர்கள். அவை புதிய பாடங்களை கற்பிக்கும் வாய்ப்புகள். உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் தனித்துவமானவர், உங்களால் எதையும் சாதிக்க முடியும். நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகில் ஒரு நோக்கத்துடன் பிறந்திருக்கிறோம். அந்த நோக்கத்தை அடைய நாம் நம் மனதை வலிமைப்படுத்தி தைரியத்துடன் செயல்பட வேண்டும். பிறர் என்ன நினைப்பார்கள் என்று அஞ்சாமல் உங்கள் மனதுக்கு பிடித்ததை செய்யுங்கள். உங்கள் கனவுகளை பின்பற்றுங்கள். இனி ஒவ்வொரு நாளும் நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்களை ஒரு வாய்ப்பாக பாருங்கள். உங்கள் மனவலிமையையும் தைரியத்தையும் சோதிக்கும் ஒரு வாய்ப்பாக. அந்த சோதனைகளில் நீங்கள் வெற்றி பெறும்போது உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறும். நீங்கள் பிறந்ததே வெற்றி பெறுவதற்காகத்தான். உங்கள் மனவலிமையையும் தைரியத்தையும் கட்டியெழுப்புங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கனவு கண்டது போலவே வாழுங்கள். இனியொரு புதிய தொடக்கத்தை நோக்கி உங்கள் மனவலிமையையும் தைரியத்தையும் கொண்டாடுங்கள். இன்னொரு அழகான சிந்தனை வரிகளுடன் நாளை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் ராஜா.